ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் கேமரா நம்மளே தான் பிடிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் சோதனை பார்த்திங்களா, கரெக்டாக கட்டை விரல்லையே செம அடி. அதனால ரொம்ப நேரம் பிடிச்சிருக்க முடியாது. பட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேர்த்தோட லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். காலையில் நியூஸ் பார்த்தேங்க. உலகமெங்கும் 1168 தியேட்டர்ஸில் நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் நெட்டில் வந்து சில பேர் பார்த்துருப்பாங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சிஎம் விஜய்னா இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது பேசியிருப்பாரா? படம் லீக் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, அதாயிடுச்சு, ஏதாவது ஒரு புலம்பல் ஏதாவது பண்ணியிருப்பாரா? ஆனால் அவரை தவிர மற்றவங்க அந்த படத்தை பற்றி மைனஸு ப்ளஸ்ஸுன்னு நிறைய நியூஸில் பேட்டியில் பேசியிருந்தாங்க. ஏன் அவர் பேசலை தெரியுமா? ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸுக்கு தெரியும், நாம் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அவங்களோட ஆழ்மனசோட சக்தி என்னன்னு அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த படம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும். டைட்டில் கார்டு இளைய தளபதின்னு இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய்னு போட்டு நான் ரிலீஸ் ஆகிறத பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் அந்த டைமில் மனசில் எமோஷ்னலாக நினச்சிருப்பாங்க. எப்படி இவ்வளோ உறுதியாக அதை சொல்கிறேன்னா, நம்ம ஆள் மனசில் ஒரு விஷயம் வேணும்னு தீவிரமாக நம்ம நினைக்கும்போது அது நியாயமானதாக இருந்து இந்த உலகத்துக்கும் இயற்கைக்கும் ஏற்றதாக இருந்து அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைங்கிற போது லட்டு மாதிரி அழகாக மதிப்பு மரியாதையோட அந்த விஷயத்தை நம்ம கையில் கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குங்க. இதை பற்றின முழு விளக்கமும் இந்த சின்ன வீடியோவில் சொல்கிறது ஈஸி இல்லை. ஆனால் ஆள் மனதின் அற்புத சக்தின்னு டாக்டர் ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிறவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. 20 சாப்டரில் நம்ம ஆள் மனசு எப்படி நினைக்கும், எப்படி நினைக்க வைக்கணும், நாம் நினச்சதை எப்படி அடையணும், அக்கு வேற ஆணி வேற சொல்லியிருக்காங்க. மறுபடி புக்கை பற்றியே வீடியோவா? என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ எல்லாத்தையும் மைண்டில் இப்போ கொண்டு வராதிங்க. நாளைக்கு கூட்டத்தில் முட்டி மோதி படம் பார்த்துட்டு நாளான்னைக்கு காலையில் பர்ஸில் காசிலையே செலவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க தன்னோட சோம்பேறித்தனத்தினால நான் இருக்கிற லைஃப்பை மீதி நாள் இருக்கிற வரைக்கும் இப்படியே இருந்துக்கிறேன்ப்பா, ஆளை விடுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ செட் ஆகாது. யூ கண்டினியூ யுவர் ஓன் வே, நோ ப்ராப்ளம். ஆனால் நான் என் குழந்தைக்காக, என் அம்மாவுக்காக, என் மனைவிக்காக, என் அப்பாவுக்காக, என் அண்ணனுக்காக, இல்லை என் மனசுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தருக்காக லைஃப்பில் ஒரு அடி முன்னாடி வந்து நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்கு கண்டிப்பாக உதவும். படிச்சுட்டு என்ன மாதிரி உங்கள் ஆள் மனசோட அற்புத சக்தி உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லலிதாம்பிகா ஹப் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.